பிரித்தானியாவில் போர் சூழல் மற்றும் பொருளாதார மாற்றங்களால் அடிப்படை தேவைகளின் விலை விண்ணை தொட்டுள்ளது. சேஞ்சிங் ரியாலிட்டிஸ் அமைப்பை சேர்ந்த எலா மிகால்ஸ்கி என்ற தாய் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அன்றாட உணவிற்கே திண்டாடும் அவல நிலையை விவரித்துள்ளார். உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிறகு இது ஒரு தற்காலிக நெருக்கடியாக இருக்கும் என கருதப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகும் விலைவாசி குறையாமல் இருப்பது சாதாரண மக்களை வாட்டி வதைக்கின்றது. எதை வாங்குவது எதை தவிர்ப்பது என்ற இக்கட்டான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு இந்த சூழல் இன்னும் சவாலானது. பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் பெட்ரோல் விலை உயர்வு அவர்களை முடக்கியுள்ளது. குழந்தைகளின் தேவைகளுக்கு ஏற்ப வேலை நேரத்தை மாற்றிக்கொள்ள முடியாததால் பல பெற்றோர்கள் வருமானமின்றி தவிக்கின்றனர். சமீபத்தில் பிரித்தானிய அரசு 2 குழந்தைகள் நலநிதி மீதான தடையை நீக்கியது மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியது போன்ற சில நல்ல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எனினும் உணவு மற்றும் எரிசக்தி விலைகள் உயர்ந்து கொண்டே இருப்பதால் இந்த உதவிகள் போதுமானதாக இல்லை என பெற்றோர்கள் கருதுகின்றனர். அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள நெருக்கடி மற்றும் பின்னடைவு நிதியம் போன்ற திட்டங்களில் அதிகப்படியான அதிகாரத்துவம் உள்ளன. உதவி கோரி செல்லும் மக்களுக்கு சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் நடைமுறை சிக்கல்கள் அதிகம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நிதி உதவி வழங்கப்பட வேண்டும் என எலா கோரிக்கை விடுத்துள்ளார். யுனிவர்சல் கிரெடிட் முறையில் உள்ள கால தாமதங்களை தவிர்த்து ஏழை குடும்பங்களின் உண்மையான தேவைகளை அரசு செவிமடுத்து கேட்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாகும்.